இப்படியாக ஒரு காரியத்தை நான் பார்த்து, நான் சற்று ஒரு 3 நாளைக்கு முன்பாக ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அந்த வீடியோல என்னவென்றால், லைனா கார் போய்கொண்டே இருக்குது. ஒரு 6-7 கார் போய்கொண்டே இருக்குது. ஒவ்வொரு காரோட ரேட் எவ்வளவுமா? 70 லட்சம். அடுத்த காரோட ரேட்டு 3 கோடி. அடுத்த காரோட ரேட்டு 10 கோடி, 5 கோடி, அப்படியே கோடி கோடியா கார்கள் போய்கொண்டே இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சவவண்டி போய்கொண்டே இருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்களோட ஓனர் மரித்து போய் அந்த கார்களுக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிறார். மனிதன் ஒன்றை கொண்டு வந்ததுல ஒன்றை கொண்டு போறதே இல்லை. தாயின் வயிற்றுல நிர்வாணியா வந்து நிர்வாணியா புறப்படுகிற இந்த உலகத்துல நீ பணம் சம்பாதிக்கிற ரைட், எவ்வளவு ஆஸ்திகளை சேர்க்கிற ரைட், அதான் யாருக்காக? யாருக்கு நீ கொடுக்க போற? யாருக்கு என்ன செய்ய போகிற? பணம் பத்தம் செய்யும். ஆண்டவராக இயேசு ஒருவரே உன் பணத்தை கேட்கலப்பா, உன் காரை கேட்கல, உன் வீடை கேட்கல, உன் ஆஸ்தியை கேட்கல. அப்பா இயேசு உன் பாவங்களை மன்னிக்க கூடிய அந்த இருதயத்தை கேட்கிறார். எதுக்கு தெரியுமா? இந்த பூமியில நீ பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம். பாவத்தோடு நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறா, பாவத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, பாவத்தோடு நேசமா நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற. பாவம் உன் காலுக்கு அடியில தூங்கி கொண்டிருக்கிறது. நரகம் உன் காலுக்கு அடியில வீத்து கொண்டிருக்கிறது. எச்சரிக்கை இரு சகோதரனே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்க கூடியவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்க கூடியவராக இருக்கிறார். உன் சாபங்களை மன்னிக்க கூடியவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தை அவர் பரிசுத்தமாக மாற்ற விரும்புகிறார். என் இயேசு பரிசுத்தமானவர், என் இயேசு பரிசுத்தமானவர், என் இயேசு பரிசுத்தமானவர். அவர் பரிசுத்தமான தெய்வம். அவருக்கு நிகராக எதுவுமே இல்லை. இயேசு உன் பணத்தை கேட்கவில்லை, உன் காரை கேட்கல. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீ மரித்தா பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும். இல்லாவிட்டோ அழியாத நித்திய நரகம், அழியாத நித்திய கண்டகன் ஒன்று இருக்கிறது. பாவம் செய்கிறவர்கள் பாவத்தோட பாவத்தை தண்ணீரை போல குடித்துக் கொண்டு மரணம் சம்பிக்கும் போது அந்த இடத்துல பாவமானது கருப்பு தரித்து அங்க மரணத்தை தெரிவிக்கப்படமா. சகோதரரே, பாவம் உன்னை நரகத்துல கொண்டு போய்விடும். பாவம் உன்னை நரகத்துல கொண்டு போய்விடும். மன திரும்ப சகோதரரே. மனிதன் ஒரே தரம் பிறக்கிறதும் பின்பு மரித்து நியாய தீர்ப்பு அடைவதும் ஒவ்வொரு மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதியாக கர்த்தர் வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். ராஜாதி ராஜாவா வரப்போகிறார். நீ மன திரும்ப வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறார். நீ மன திரும்ப வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். இயேசு நல்ல தெய்வமாக இருக்கிறார். உன் பாவங்களை மன்னிக்கிறவர். இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறவர். மனிதனுக்கு எதோ கண்டுபிடிக்கிறான், ஆனா தன்னை உருவாக்கினவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனால தன்னை படைத்த இறைவன் அவனால கண்டுபிடிக்க முடியவில்லை. தேவன் ஒருவரே உன்னகத்துல வீட்டு இருக்கிறவர், சர்வ ஜோதியாக இருக்கிறவர். மீண்டும் வரப்போகிறார். யூதா கோத்திரத்தின் சிங்கம், யூதா ராஜ சிங்கம். இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். மன திரும்புக, மன திரும்புக. இந்த உலகம் ஒரு பெரிய அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த உலக பெரிய அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இயேசு வரப்போகிறார். இயேசு வருகைக்கு முன்பாக இந்த நம் கண் முன்னாலே இந்த உலகத்துல என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ எல்லாமே இன்னைக்கு அடுக்கடுக்காக நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பஞ்சங்கள் வந்து கொண்டிருக்கிறது, கொள்ள நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது, சுனாமி, தண்ணினால அழிவுகள், மழையினால அழிவுகள், ஒவ்வொரு கிராமங்களும் இன்னைக்கு மூழ்கி கொண்டிருக்கிறது. இயேசு வரப்போகிறார்.
இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். கர்த்தாதி கர்த்தர் வரப்போகிறார். மன திரும்ப சகோதரனே, மன திரும்ப சகோதரனே, இயேசு வரப்போகிறார். நியாயாதிபதியா கர்த்தர் வரப்போகிறார். யூத ராஜ சிங்கமாக இயேசு வரப்போகிறார். யூத கோத்திரத்து சிங்கமாக இயேசு வரப்போகிறார். 7 நட்சத்திரங்கள் தம்முடைய வலது கரத்துல ஏங்கி கொண்டவர் வரப்போகிறார். 7 புண்பத்தலுக்கு மத்தியில் உலாவுகிறவர் இயேசு வரப்போகிறார். நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறவர் வரப்போகிறார். மன திரும்பு சகோதரன், சென்னை பட்டணமே மன திரும்பு, மன திரும்பு. தேவன் உன்னை நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்துவார். மன திரும்புகள் இயேசு சொல்லுகிறார். ஓ சென்னையில் இருக்கிற ஜனங்களே, மன திரும்புகள். இயேசு உங்களுக்காக அடிக்கப்பட்டார். இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்து உனக்காக உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவர் உயிர் உள்ளவராக இருக்கிறார். அவர் உயிர் உள்ள தேவன். ஏதோ மரித்து மண்ணோட மண்ணாய் போகவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். அவரே உயிர்த்தெழுந்தாலும் ஜீவனமாக இருக்கிறவர். இயேசு வரப்போகிறார். கர்த்தர் இயேசு வரப்போகிறார். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபம் இலவசம். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.